உங்க தண்டனையை குறைக்கிறேன்னு ஒரு ஆஃபர் அவங்க கொடுப்பாங்க. 2 வருஷத்துல வெளியே வந்துடலாம்னு சொல்லுவாங்க. அதை நம்பி ஏமாந்துட வேண்டாம். அலாம் ஹேக் பண்ணதுக்கு, சைபர் கிரைம்க்கு 6 மாசத்துல இருந்து 2 வருஷம். ராயல் மின்ட்டுக்குள்ள வெப்பன்ஸோட நுழைஞ்சதுக்கு 6 வருஷம். அதுல இன்னும் நான் ஹாஸ்டேஜஸ் சேர்க்கல. ஒருத்தர் கடத்தினாலே பனிஷ்மெண்ட் இருக்கு. பீனல் கோட் பிரகாரம் 6ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் கிடைக்கும். அப்ப 67 பேருக்கு எவ்வளவு கணக்கு பண்ணிக்கோங்க. ஜட்ஜ் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தாருன்னா ஒவ்வொருத்தருக்கும் 723 வருஷம் தண்டனை கிடைக்கும். இல்ல ஒருவேளை அவரு உங்க மேல கருணை காட்டு நினைச்சா, இல்ல அதையும் தாண்டி அவரு பீனல் கோட மதிக்கிறவரா இருந்தா மினிமம் 173 வருஷம் கிடைக்கும். ஏமாந்துடாதீங்க. பீனல் கோட மீறி உங்களை விடுதலை பண்ற சக்தி யாருக்கும் கிடையாது, எந்த நாட்டிலையும் கிடையாது. உங்கள யார் ரொம்ப வீக்கா இருக்கீங்களோ அவங்க கிட்ட இருந்து தான் ஆரம்பிப்பாங்க. அவங்க உங்ககிட்ட பேசுற அந்த நிமிஷம் வரைக்கும் நீங்க எல்லாரும் அட்லீஸ்ட் 10 தடவையாவது சட்டத்தை மீறி இருப்பீங்க. எந்த ஜட்ஜாலையும் எதுவும் பண்ண முடியாது. உங்க எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க முடிஞ்ச ஒரே ஆள் நான் தான்.